ஐ கெஸ் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற வீடியோ என்னென்னா இக்னிஸ் காரோட நெகட்டிவ் பாயிண்ட்ஸ் ஏன் இது மார்க்கெட்டில் ஃபெயில் ஆனுச்சுன்னு நம்ம பேசுவோம். இது என்னோட கார் தான், இருந்தாலும் இதை பற்றி நான் டிஸ்கஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன். மெயின் ரீசன் பார்த்தீங்கன்னா இதோட பாக்ஸி டிசைன் தான். இந்த இந்த டிசைன் ரொம்ப யூனிக்கான டிசைன். நிறைய பேருக்கு இது பிடிக்காது இந்த டிசைனு. லைக் ஃப்ரண்ட்டில் உள்ள டிசைன் நல்லாவே இருக்கும். அப்படியே நீங்கள் பின்னாடி பார்த்தீங்கன்னா இந்த டிசைன் இந்த டிசைன் யாருக்குமே அவ்வளோவா பிடிக்கல. ஸோ அதனாலேயே மேஜராக ஃபெயிலியர் ஆனுச்சு. செகண்ட் ரீசன் பார்த்தீங்கன்னா இதோட சேஃப்டி ஃபியூச்சர் தான். சேஃப்டி ஃபியூச்சர் நான் எதுக்கு சொல்கிறேன்னா, இதில் பார்த்தீங்கன்னா ஏர்பேக்ஸ் 2 தான் இதில் இருக்குது. ஸோ நவ் 2026 5 ஏர்பேக்ஸ் மஸ்ட்டு கொடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க. 5 or 4 ஐம் நாட் ஷுர். பட் ஆனால் இப்போ இன்னைய ரேஞ்சுக்குமே இதில் 2 ஏர்பேக்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. மெயின் ட்ராபேக்காக இதில் இதுதான் அடி வாங்குச்சு. ஸ்டார் கேப் ரேட்டிங்கும் லைக் அமெரிக்கா அந்த ஸ்டாண்டர்டில் இது 4 or 3 தான் வாங்குச்சு. பட் இந்தியன் ஸ்டாண்டர்டுக்கு லைக் 2ன்னு நினைக்கிறேன். மெயின் ட்ராபேக்காக சேஃப்டி ஃபியூச்சர் இதில் அடி வாங்கிட்டு போகணும். ஸோ அடுத்த ஃபியூச்சர் பார்த்தீங்கன்னா லைக் இப்போ நீங்கள் நெக்ஸா ஷோரூம் போகிறீங்க, இந்த காரை நீங்கள் வாங்கலான்னு சொல்லிட்டு டிசைட் பண்ணிங்கன்னா முதல்ல உங்களை மண்டையை கழுவுறது யாருன்னு பார்த்தீங்கன்னா அந்த ஷோரூமில் வேலை செய்கிறவங்க தான். அவங்க என்ன சொல்லுவாங்க, சார் ஏன் சார் இது வாங்குறீங்க, இந்த பட்ஜெட்டுக்கு நீங்கள் அடுத்து பலனவே போயிடலாமே, இன்னும் ப்ரீமியமாக இருக்குமே அப்படின்னு சொல்லுவாங்க. எஸ், அது ப்ரீமியமாக தான் இருக்கும். இதோட கம்பேர் பண்ணும்போது ப்ரீமியம் தான். ஆல்மோஸ்ட் சேம் ப்ரைஸ் தான். கொஞ்சம் ஒரு லட்சம், ஒரு 1.5 லட்சம் நீங்கள் எக்ஸ்ட்ரா கட்டிங்கன்னா வந்துடும். அந்த ப்ரீமியமான பலனவை நம்ம எடுத்துடலாம். அதுக்கு பார்த்துட்டே நிறைய பேர் சரி ஒரு டைம் தானே வாங்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் அந்த பலனவே ஃபோக்கஸ் பண்ணி போயிடுவாங்க. அதுக்கப்புறம் இதில் இருக்கிற இன்ஜின் பார்த்தீங்கன்னா 1.2 இன்ஜின். ஸோ இது ஒரு பவர்ஃபுல் இன்ஜின்ங்கிறதுனால மைலேஜுமே நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணுற அளவுக்கு வராது. நான் ஓட்டின வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு 17 அதுமாரி தான் இப்போ இருக்குது. லாங்கு ஹைவேஸ் போனால் ஒரு 19, 20 டச் ஆகலை. சென்னை வரைக்கும் போயிருந்தேன். 20 டச் ஆகலை எனக்கு. அடுத்தது ட்ராபேக்குன்னு பார்த்தீங்கன்னா இதில் இருக்கிற பூட் ஸ்பேஸ் தான். பூட் ஸ்பேஸ் ரொம்பவே சின்னது. ஸோ இதுவே நீங்கள் ஒரு லோக்கலுக்கு யூஸ் பண்ணுறீங்கன்னா ஓகே. இதுவே ஒரு லாங் ட்ரிப்புக்கோ இல்லை நீங்கள் நிறையா ட்ராவல் பண்ணுறவங்க ஃபேமிலியோட அப்படின்னா உங்களுக்கு இது செட் ஆகாது. ரொம்பவே கன்ஸ்ட்ரெயினாக இருக்கும். இந்த ஒரு இஷ்யூ நீங்கள் பார்த்துக்கோங்க. அடுத்த ட்ராபேக்காக நான் என்ன பேச போகிறேன்னா, லைக் நீங்கள் டாப் வேரியண்ட்டுக்கும் வேரியண்ட் நான் எடுத்திருக்கேன், ஓகேங்களா. இப்போ இதே ரேஞ்சுக்கு டாட்டாலேயோ இல்லை லைக் ஹுண்டாயிலையோ கார் வாங்குறீங்கன்னா டாப் வேரியண்ட்டுக்கு வேரியண்ட் வாங்கினீங்கன்னா கூட இந்த கேமரா உங்களுக்கு ஃபிட்டிங்ஸ் பண்ணி கொடுத்துருவாங்க. அதாவது இன்பில்டாக இருக்கும். ஆனால் இக்னிஸில் என்னென்னா இது நம்ம நம்மளாக வைக்கணும். விச் மீன்ஸ் தேர்ட் பார்ட்டியோ இல்லை அதுக்கப்புறமேலு நம்ம பேமெண்ட் பண்ணி வைக்கணும். காரோட இன்பில்டாக வராது. ஸோ மெயின் டாக்பர். இன்னொன்று என்னென்னா அந்த ஒரு ஸ்ட்ரைட் லைன், ஒரு க்ரீன் லைன் வரும் தெரியுமா, நம்ம ரிவர்ஸ் எடுத்தால் இதில் கரெக்டாக வராது. கேமரா தெரியும், அவ்வளோதான். லைக் இப்போ நம்ம ரிவர்ஸ் கேமரா அந்த கிரிட் லைன் வச்சோன்னா லைக் அது எப்படி தெரியும்னா வானத்தை பார்த்து இருக்கும் அந்த கிரிட் லைனு. ஸோ அந்த கிரிட் லைன் வச்சு நம்ம ஒரு அசம்ஷன் பண்ணுவோம்ல. இப்போ நார்மலாக இப்போ நான் டாட்டா கார்லாம் ஓட்டியிருக்கேன். அதை வச்சு ஓட்டினீங்கன்னா அந்த கிரிட் லைன் வச்சே நம்ம அந்த அலைன் பண்ணி எடுத்துக்கலாம். ஆனால் இதில் அப்படி கிடையாது. அது வானத்தை பார்த்துருக்கும். ஸோ அதனால் அந்த கிரிட் லைனை நான் சும்மா செட்டிங்ஸில் போயிட்டு ஆஃப் பண்ணிட்டேன். அடுத்தது பார்த்தீங்கன்னா பின்னாடி உட்காருங்களுக்கு ரியர் வென்டிலேஷன் ஏசி இதில் கிடையாது. இப்போ மோஸ்ட் ஆஃப் த கார் அதை கொடுக்குறாங்க. பட் இதில் அது இல்லை. அடுத்து இப்போ ஒரு சின்ன பசங்க இருக்கிறாங்கன்னா ஒரு 3 பேர் இதில் ஃப்ரீயாக உட்காந்துக்கலாம். இன்கேஸ் ஒரு அடல்ட் யாராவது உட்காடுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், கொஞ்சம் கஷ்டம்தான். ஒரு 3 பேர் நல்ல பெரியவங்க, கொஞ்சம் வெயிட்டாக இருக்கிறவங்க உட்காடுறாங்கன்னா கொஞ்சம் இது பண்ணிட்டு தான் கன்ஸ்டெயினாக தான் உட்காந்து ஓட்டுற மாதிரி இருக்கும். இது ஒரு ட்ராபேக்காக நான் பார்க்குறேன். அடுத்து
அடுத்து வந்து இந்த ஸ்டேரிங் சிஸ்டத்தை பற்றி நான் வந்து பேசணும். என்னென்னா, ஓட்டும்போது எனக்கு நான் ஆல்டோ வந்து ஓட்டியிருக்கிறேன். ஓகேங்களா? அது வந்து ரொம்பவே எனக்கு ஸ்மூத்தாக வந்து எனக்கு தெரிஞ்சுது. ரொம்ப நான் திருப்பும்போதோ இது பண்ணுவேன். ஆனால் இதில் வந்து ஒரு ஸ்டிஃப்னஸ் வந்து இருந்துக்கிட்டே இருக்குது. இது வந்து நிறையா பேர் வந்து சொன்னாங்க. நான் வாங்குறதுக்கு முன்னாடியும் கூட வந்துட்டு சொன்னாங்க. அந்தமாரி ஒரு ஸ்டிஃப்னஸ் இருக்குது என்ன அப்படின்னு சொல்லிட்டு நிறைய வீடியோ போட்டிருந்தாங்க. அது இருக்க தான் செய்யும். ஆமாம் அப்படின்னு வந்துட்டு அங்கேயே வந்து ஷோரூம்லேயே வந்து எனக்கு சொன்னாங்க. ஆமாம் ப்ரோ, இது வந்து ஒரு ஸ்டிஃப்னஸ் இருக்கும் தான். அதுக்கு தான் வந்து நாங்கள் வந்து உங்களுக்கு பலேனோ சஜஸ்ட் பண்ணுறோன்னு சொல்லிட்டு அவங்க சொன்னாங்க. அதுக்கப்புறம் எனக்கு வந்து ஒரு இஷ்யூ என்னென்னா, செகண்ட் கியர் டூ தேர்ட் கியர் ஷிஃப்ட் பண்ணும்போது ஒரு டைட்னஸ் வந்து இருக்குது. அது வந்து நான் செகண்ட் சர்வீஸ் அப்போ தான் வந்து ரிப்போர்ட் பண்ணோம். டோட்டலாக வந்து நான் பார்த்தீங்கன்னா ஒரு லைக் 1200 கிலோமீட்டர் ஓட்டியிருக்கேன். ஈவன் இதில் வந்து ஒரு லாங் ட்ரிப் வந்து கன்சிடர் பண்ணிங்க. நான் வந்து சென்னை வரைக்குமே வந்து இதை எடுத்துகிட்டு போயிருக்கிறேன். ஸோ இந்த ட்ராபேக்லாம் தான் வந்து இப்போ வந்து நான் வந்து ஃபேஸ் பண்ணுறேன். ஸோ இப்போது இந்த கார் வாங்குறதுக்கு வந்து நிறைய பேர் வந்து ஏன் கட் டவுன் பண்ணிட்டு அடுத்த கார் போயிடுறாங்கன்னா, இது வந்து ஒரு ரோட் ப்ரெசன்ஸ் இல்லாமல் இருக்கும். ரோட் ப்ரெசன்ஸ் இன் த சென்ஸ் இதுக்கு இதே ஈக்குவலன்ட் ப்ரைஸுக்கு நீங்கள் பஞ்ச் வாங்கினீங்கன்னா கைண்ட் ஆஃப் ஒரு ரோட் ப்ரெசன்ஸ் இருக்கும். பலேனோ வாங்கினா ரோட் ப்ரெசன்ஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மைண்ட் செட் இருக்கும். அதனாலேயே வந்து மோஸ்ட் ஆஃப் த கஸ்டமர் என்ன பண்ணுறாங்கன்னா அதுக்கு மாறிடுறாங்க. இன்னொன்று, இது வந்து 2019 ஆர் 2018 வந்தது. ஓகேங்களா? ஸோ வந்தாலும் லைக் அவங்க இன்னுமே வந்து அந்த டிசைன் மாற்றல. கொஞ்சம் கூட மாற்றல. இந்த இந்த ஒரு நான் ஒரு பழைய கார் ஒன்று பார்த்துருக்கேன். அதில் கூட அவங்க வந்து அந்த டிசைன் எதுவுமே மாற்றல. இந்த இது மட்டும்தான் மாற்றிருக்காங்களா, இல்லை இதுவும் அப்படியே தான் இருக்குதா என்னன்னு எனக்கு தெரியல. இந்த டாப் அண்ட் வேரியண்ட்டில் நான் வந்து ஒரு லோ அண்ட் வேரியண்ட் தான் பார்த்தேன். அப்புறமே வந்துட்டு இந்த இது இருக்குல்ல, இது கார் ஆஃப் பண்ணோன்னே ஆட்டோமேட்டிக்காக வந்து இது வந்து க்ளோஸ் ஆகிக்காது. உள்ளே வந்து ஒரு மெக்கானிசம் பட்டன் இருக்குது. அது மூலிமா சம்டைம்ஸ் நம்ம மறக்க சான்ஸ் இருக்குது. சின்ன சின்ன ட்ராபேக் தான் நான் வந்து சொல்கிறேன். இப்போ டாட்டானா வண்டி ஆஃப் பண்ணிங்கன்னா அதுவாகவே வந்து ஆஃப் ஆகிட்டு போயிடும். ஸோ இது ஒரு ஸ்மால் இஷ்யூஸ். அதுக்கப்புறம் சேஃப்டி ஃபீச்சர் வந்து நீங்கள் ரொம்ப கன்சர்னாக இருக்கிறீங்க அப்படின்னா கன்ஃபார்மாக இந்த காரை சூஸ் பண்ணவே முடியாது. 2 ஸ்டார் தான். நான் வந்து மீறி வாங்கியிருக்கிறேன், ரிஸ்க் எடுத்து தான். இது வந்து இப்போ சேல் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்களேன். நான் தமிழ்நாட்டுக்குள்ளே பேசுகிறேன். கேரளாவில் மார்க்கெட்டே வேறு. இப்போ தமிழ்நாடுக்குள்ளே இதை வந்து நீங்கள் ரீசேல் பண்ணிட்டீங்கன்னா கன்ஃபார்மாக கம்மி. இந்த கலருக்காகவும் பேசல. இதை வந்து வாங்குறதுக்கு ரொம்பவே யோசிக்கிடுவாங்க. ஏன்னா பலேனோவோ இப்போ ஷிஃப்ட்டோ அதோட மார்க்கெட் வந்து இங்கே வந்து கிரேஸ் அதிகம். இங்கே வந்து இக்னிஸோட கிரேஸ் வந்து கம்மி. இதுவே கேரளானா மார்க்கெட்டே வேறு. கேரளாவில் வந்து இக்னிஸ் தான் வந்து ரொம்பவே இருக்கும். நாட் ஃபார் ஹியர் இந்த கார் வந்து இங்கே இருக்கிற கார் கிடையாது. கேரளாலாம் போனீங்கன்னா மாடிஃபிகேஷனே பயங்கரமாக இருக்கும். அதனால் வந்து என்ன சொல்கிறேன்னா, சேஃப்டி ஃபியூச்சர் நீங்கள் ரொம்ப கன்சர்னாக இருக்கிறீங்க. இந்த ப்ரைஸுக்கு வந்து நான் வந்து ரொம்ப ஒரு பஞ்சான காரு லைக் ரோட் ப்ரெசன்ஸாக உள்ள கார்னால் நீங்கள் இதை விட்டு மாறி வேறு கார் தான் போகணும். இல்லை எனக்கு ஒரு காம்பேக்டான ஒரு காரு, நான் வந்து ஊருக்குள்ளே தான் ஓட்ட போகிறேன்னா நீங்கள் வந்து கன்ஃபார்மாக இந்த காரை சூஸ் பண்ணலாம். ஆல்மோஸ்ட் 2026 இது வந்து ஸ்டாப் பண்ண போகிறதா நான் வந்து பேசிகிட்டு இருந்தேன். பட் ஆனால் சைட்லலாம் போய் பார்த்தேன், இருந்தது. இது வந்து ஒரு பிஒய் காருங்கிறதுனால ஒரு ரூ. 1,00,000 கம்மி. ஏன்னா என்னோடய ஸ்டேட் வந்து பிஒய். அதனால் நான் வந்து இதை வாங்கினேன். நீங்கள் வந்துட்டு தமிழ்நாட்டில் வாங்குறீங்கன்னா ஆல்மோஸ்ட் வந்து இந்த மாடல் வந்து ஒரு 8.5 வித் எக்ஸ்ட்ரா அக்சசரிஸ் 8 இல்லை 8.7 கூட வரும். பலன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 11 கிட்ட வரும். அதுதான் அந்த 1.5 அந்த ரேஞ்சு சொன்னது. ஸோ இதுதான் வந்து மெயின் நெகட்டிவாக. அப்புறமே வந்துட்டு இது வந்து எஸ்யூவி அப்படின்னு வந்து ஒரு கன்சிடரேஷனில் வந்து சொல்லுவாங்க. இந்த ரோட் கிளியரன்ஸ்லாம் வச்சு. இது எஸ்யூவிலாம் கிடையாது. இது வந்து வெறும் ஹேட்ச்பேக் தான் அது. ஸோ கிளாரிட்டிக்காக சொல்கிறேன். இதுதான் வந்து மெயின் நெகட்டிவ். ஸோ நம்ம வந்து பாசிட்டிவ் பற்றி பேசி ஒன்றும் ஆக போகிறதில்ல. இருக்கிற நெகட்டிவ் பற்றி பேசினா தான் வந்து யூஸருக்கு வந்து கரெக்டாக இருக்கும். அதனால தான் இந்த வீடியோ எடுத்தேன். இது போல் அடுத்த யூஸர் ரிவ்யூவில் நெகட்டிவ்ஸ் வந்து அவங்க என்னென்ன ஃபேஸ் பண்ணாங்கங்கிறத வந்து நான் வந்து ஷூட் பண்ண பார்க்குறேன். கீப் சப்போர்ட்டிங். அப்புறம் வந்து நான் டிவிஎஸ் ஆர்பிட்ரோட வந்து நெகட்டிவ் ரிவ்யூவும் போட்டிருக்கேன். வீடியோவை செக் பண்ணுங்கள். நான் இந்த வீடியோக்குள்ளே கூட நான் டேக் பண்ணுறேன். ஈவி வண்டி டிவிஎஸ் ஆர்பிட்ரோ வந்து நான் ஃபேஸ் பண்ண இஷ்யூஸ் என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு. தேங்க்யூ.